ஸோ எல்லாருக்கும் வணக்கம். சரி. இப்போ சார் வெங்கட் சார் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை, ராத்திரி தூங்கும்போது நம்ம உலக போரே நிறுத்திட போறோம். பெரிய ஒரு எல்லாருக்கும் இருக்க பெரிய சேலஞ்சிங் அதுதான். உலக போரே நம்ம யோசிச்சு யோசிச்சு நிறுத்த போறோம். அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுல இருந்து நான் எப்ப நிறுத்தணும்னு நினைக்கிறேனோ, அப்பதான் அதிகமாகுது அப்படின்றவங்க எல்லாம் யாரு? ஐய்யய்யோ! தூங்கிடுடா கைப்புள்ள அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு யாரு போறீங்க? ஸோ இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி நம்மளாலயும் முடியும். ஓவர் திங்கிங்ல இருந்து நம்மளால வெளிய வர முடியும் அப்படின்றதுக்காக தான் சார் ஒரு பெரிய ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் குடுத்திருக்காரு. ஸோ சார நான் வெல்கம் பண்றேன். சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு செஷனுக்காக நானே வெயிட்டிங். ம்ஹ்ம். ஸோ பெருசா பில்டப் குடுக்க வேணாம். சார் வந்து எல்லாத்தையுமே கிறிஸ்பியா, சூப்பரா ரொம்ப நல்லா கன்வே பண்ற ஆளு. நம்ம மனசுல இருக்கிறத கரெக்ட்டா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற ஆளு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் சார். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். எஸ். வழக்கமா இந்த மாரி இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து ஒரு ஸ்பீக்கர வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது, நம்மளும் வந்து நான் கூட நெறைய இன்ட்ரடக்ஷன்லாம் குடுத்துருக்கேன். குடுக்கும்பொழுது வந்து ஸ்பீக்கர வந்து நல்லா கௌரவப்படுத்தணும், அவங்கள முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு அவங்களுடைய மிக நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சிலத வந்து தேடி சொல்லுவேன். அதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு என் மென்டார் வந்து சொல்லிக் குடுத்த பொழுது, ஒரு சுருக்கமா இருக்கணும். அவங்களோட முக்கியமான நிகழ்வுகள் மட்டுமே எப்பவுமே அறிமுகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில இடங்கள்லலாம் போய் பார்த்தேன்னா, நான் வந்து இவர் வந்து உலக புகழ் பெற்றவர். இவர் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வந்தவர். உலக தொலைக்காட்சிகளில் புகழ் பெற்றவர். சின்ன திரையில அடிக்கடி வந்துட்டு போறவர் அப்படின்னு ஓவர் பில்டப்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்ல வேளை இல்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது குடுக்கும் பொழுதே ஆடியன்ஸ்க்கு ஒரு ஓவர் திங்கிங் வந்துரும். ஓ! இவர் வந்துட்டாருப்பா. இவர நான் எந்த டிவி சேனல்லயும் பார்த்ததில்லையே அப்படின்னு. சரி. ஓவர் திங்கிங் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு நீங்க எத்தன பேர் ஆஃபர் லெட்டர் வாங்கி அந்த கம்பெனிக்காக ஓயாம உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்றோம் அப்படின்னு தெரியாமலே, அந்த நிறுவனத்துல அட எல்லா வேலையும் நம்ம இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்போம். நாம அந்த நிறுவனத்துக்கு ஏன் அப்படி வந்து இழுத்து போட்டு செய்யணும்? அதுக்கு நிறுவனம் நமக்கு அப்படி என்ன பெரிய சம்பளம் குடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். சொன்ன மாரி தான் ஆர்த்தி இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லிட்டாங்க. ஓவர் திங்கிங் பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட, அதிகபட்சமா என்ன தூங்க முடியாது. எதுவுமே ஒரு சிறப்பா செயல்படுத்த முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆன மாரி நம்ம வந்து இருந்துட்டே இருப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ வாழ்க்கையில வந்து மனிஷ பிறவியா நம்ம வந்து பொறந்துட்டோம். மத்த கிரியேச்சர்ஸ்க்கும், ஹியூமனுக்கும் இருக்கக்கூடிய பெரிய டிஃபரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு திங்கிங் தான். இப்ப இந்த படத்துல ஒரு அ குழந்தைய பார்க்குறீங்க இல்லையா? இத பார்த்த உடனே உங்களுடைய எண்ணம் என்ன சொல்லுதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் இப்போ 4 படத்த காட்டுவேன். மழலை சார். மழலை. மழலை. ஓ ஓகே. நீங்களும் ஒரு காலத்துல மழலையா இருந்திருக்கீங்க. இந்த ஒரு நீங்க பொறந்த உடனே உங்க அம்மா, அப்பா கிட்ட வந்து, "என்ன குழந்தை பொறந்திருக்கு?" அப்படின்னு உங்க சம்மந்தமா ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு பொறக்கறதுக்கு முன்னாடியே ஒரு அப்பா, அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடியே பையனா பொறந்தா ஒரு கற்பனை வரும். பொண்ணா பொறந்தா ஒரு கற்பனை வரும். அது நெறைய ஃபேமிலில இந்த குழந்தை எக்ஸ்பெக்டேஷன், அந்த குழந்தை. ஆனா ரியாலிட்டில நீங்க வந்த பிறகு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எதிர்பார்த்தது ஒண்ணா இருக்கும். நடந்தது ஒண்ணா இருக்கும். இல்ல எதிர்பார்த்ததே நடந்ததா கூட இருக்கும். இது வந்து உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த முதல் நிகழ்வு. 2வது அடுத்த படம். இத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன திங்கிங் வருது? புக் ரீடிங். புக் ரீடிங். ஓகே. வேற வழி இல்ல. பொ குழந்தையா பொறந்துட்டீங்க. ஒரு 4, 5 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். எந்த ஸ்கூல்ல இந்த பையன சேர்க்கலாம், இந்த பொண்ண சேர்க்கலாம். இவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த காலேஜ்ல சேர்க்கலாம். இவங்கள பார்த்த உடனே இவங்ககிட்ட ஒரு டாக்டர் கலை இருக்குடா. நீ டாக்டரா வரணும். நீ போலீஸா வரணும். ஒரு ஆம்பிஷன வந்து திணிச்சிட்டே இருப்பாங்க. அத நோக்கின ஒரு சிந்தனைய வந்து மனசுக்குள்ள குடுத்துட்டே இருப்பாங்க. அது நாளைக்கு வரும்பொழுது அப்ப யோசிக்க மாட்டாங்க. இன்னையிலிருந்தே யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீ வந்து இந்த சப்ஜெக்ட்ல 98 மார்க் எடுத்துட்டடா கண்ணா. 99, 100 மார்க் எடுத்தா தான் நீ நாளைக்கு டாக்டர் ஆவ அப்படின்னு சொல்லி,
நிறைய ஃபீடு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்து அடுத்தது வந்து நம்மளுடைய படிப்பு சம்பந்தமான ஒரு லெவல் ஆஃப் மூமெண்ட்ல இருக்கும். அடுத்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ஜாப், ஜாப். வேலை. ஆமா. ஒரு அடுத்த கட்ட நகர்வு வந்து வேலை தான் இல்லையா? படிச்சு முடிச்ச உடனே வேலை அப்படின்னு. ஸோ இந்த நகர்வு வந்து நம்ம அது சம்பந்தமா யோசிச்சோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா வரதுக்கு முன்னாடி அதை யோசிச்சு அதை சார்ந்து நமக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும். நான் டாக்டரா படிச்சாதான் எனக்கு வாழ்க்கையில பெருமையா இருக்கும். நான் வாங்கினா இந்த சம்பளத்துல தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை திணிப்பு வந்து நமக்குள்ள கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? நம்மளோட கட்டமே இவ்வளவுதான் இல்லையா? நம்ம பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம். வேலைக்கு போன பிறகு என்ன பண்ணுவா இருப்பாங்க? நல்ல மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்த்து நல்லா செட்டில் ஆயிட்ட, நீ போயிட்டு உனக்கு ஒரு பொண்ணோ பையனோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதுலயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு பொண்ணு இப்படி இருக்கணும், எனக்கு பையன் இப்படி இருக்கணும், அவங்க இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கற்பனை சிந்தனை. இந்த 4 காலகட்ட கல்யாணம் முடிஞ்ச பிறகு அடுத்து என்ன? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போது, உங்க வாழ்க்கையை வந்து அடுத்த அந்த குழந்தைக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போவீங்க. இந்த கட்டமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கோம். இதுக்குள்ளதான் நம்ம சிந்தனையை வச்சிருக்கோம். இதுக்குள்ளதான் நம்மளுடைய தேவையை வச்சுட்டு இருக்கோம். இந்த தேவையை வச்சுட்டு தான் உன்னை எனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு பிடிக்காது, இத்தனை பேர் எனக்கு பிடிக்கும், இன்னைக்கு பிடிச்ச ஒருத்தரை நாளைக்கு பிடிக்காது, நாளைக்கு நேத்து வரைக்கும் பிடிக்காத ஒருத்தரை இன்னைக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பல்வேறு பரிணாமத்தை நோக்கி நாம நகர்ந்துட்டு போயிட்டு வரோம். இதுக்குள்ளதான் வந்து நம்ம சிந்தனையை போட்டு உழல விட்டு சுழல விட்டு அடிக்கு கொடுத்து குத்து கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு சம்பளம் வாங்காம ஓவர் திங்கிங் பிரைவேட் லிமிடெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதை 4 விஷயத்தை நோக்கி தான் இருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தினமும் சந்திக்கக்கூடிய கோபம், ஆஹ் சோகம், சந்தோஷம், துக்கம் அத்தனையும் சரி, இதுல அவமானம் எல்லாம் என்னென்ன ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. திங்கிங் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வச்சு பேசிட்டே இருப்பார். நீங்க வந்து பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவாக மட்டுமே யோசிக்க வேண்டும், உங்களுடைய சிந்தனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீடை நான் பார்த்துருக்கேன். நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எத்தனை விஷயம் நெகட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீடை கொடுத்துட்டே இருக்காங்க. நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா மட்டும் யோசிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீடு கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா? நெகட்டிவா யோசிக்காம இருக்கவே முடியாதுங்க சார். நீங்க நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னா நீங்க யோசிக்கிறதையே நிறுத்திடணும். பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க தான் வந்து உருவாக்கி வச்சுட்டு, எனக்கு வரக்கூடிய அத்தனை சிந்தனை இல்லை, என் சிந்தனை பாசிட்டிவ், என் சிந்தனை இதெல்லாம் நெகட்டிவ், இதை நான் யோசிக்கவே முடியாது அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங் மட்டும் கட் ஷார்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி உங்களால எடுக்கிற திறமை இருந்தது அப்படின்னா அது யாருக்குமே வாய்ப்பு இல்லை. அது மாதிரி எடுத்த ஆளுங்களை நான் பார்த்ததும் இல்லை. திங்கிங் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படிங்கிற பொருளெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா நம்மளோட யோசனை, சிந்தனை, எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்தா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் நம்மளோட உடம்பு. ஸோ யோசிக்கிறது நம்மளோட உரிமை, திங்கிங் நம்மளோட உரிமை. இதுல பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இது வந்து என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். மேபி நான் தப்பாவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் தெரிஞ்சதுன்னா அது உங்களுடைய பெர்செப்ஷன். என்னோட பெர்செப்ஷன் இது. என்னை பொறுத்த வரைக்கும் திங்கிங் அப்படின்னாலே ஹெல்ப்ஃபுல் திங்கிங், அன்ஹெல்ப்ஃபுல் திங்கிங் அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கு எந்த யோசனையெல்லாம் எனக்கு உதவி செய்யுமோ அந்த யோசனையை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா அது ஹெல்ப்ஃபுல் திங்கிங். எந்த யோசனையெல்லாம் எனக்கு உதவாதோ அதெல்லாம் எனக்கு அன்ஹெல்ப்ஃபுல் திங்கிங். நானு என்னுடைய காலத்துல என் வாழ்க்கைய நான் இன்னைக்கு வாழறேன். நான் 2026 மார்ச் மாசம் 28ஆம் தேதி நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் யாரு, நான் என்ன அப்படின்னு என்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட தொடர்புல தான் நான் இருப்பேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முன்னோர் சொன்னாரு இந்த இடத்துல நான் இது இப்படி பயன்படுத்தணும்னா நான் 2000 வருஷம் பின்னாடி போய் வாழ்றேன். ஒரு பக்குவத்தை வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வச்சிடறேன். ஸோ உங்களுடைய யோசனைகள், சிந்தனைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லது, கெட்டது, சரி, தப்பு, ஆமா, இல்லை, இதுவா, அதுவா
அப்படின்னு பல்வேறு சிந்தனையை வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து தொகுத்துக்கிட்டே இருப்பீங்க. சரி, திங்கிங் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அது கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா அது நம்ம கூடவே இருக்கிறது. ஒரு கை இருக்கு, கையில என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ இந்த யோசனை இந்த சிந்தனை வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ட்ரையாங்கிள் தான். உங்களுடைய சிந்தனை தான் உங்களுடைய ஃபீலிங்கை கொடுக்குது. உங்களுடைய ஃபீலிங் தான் உங்களோட பிஹேவியர் கொடுக்குது. உங்களோட பிஹேவியர் தான் மறுபடியும் உங்களோட சிந்தனை ஓட்டத்தை திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ யோசனையோட நிற்காது. அது உங்களை ஏதோ ஒரு எமோஷன்ஸ்குள்ள தள்ளும். அது வந்து செயல்படுத்தி மறுபடியும் ஒரு பிஹேவியர்ல போகும். நான் போறேன். எனக்கு வந்து ஒரு சிந்தனை இருக்கு. நான் கியூல நின்று போகணும்னா நான் லைன்ல ஆர்கனைஸ்டா நின்று போகணும் அப்படிங்கிறது. அப்படி போறவங்க தான் நல்ல ஒரு விஷயம்னு. லைன்ல ஒருத்தர் குறுக்க வந்துட்டாரு வச்சுக்கோங்களேன், என் முன்னாடி அநியாயம் நடக்குது. அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அந்த அநியாயத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் வந்த உடனே நான் அவரை கூப்பிட்டு திட்டுறேன், இல்ல 2 அடி அடிக்கிறேன். இதுதான் பிஹேவியர். மறுபடியும் இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிந்திச்சுக்கிறோம் இல்லைங்களா? இப்படிதான் வந்து நம்ம வந்து இந்த தாட், ஃபீலிங், பிஹேவியர், தாட், ஃபீலிங், பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு சைக்கிள்ல இருப்போம். அதனால நம்ம கிட்ட ஏதோ ஒரு பிஹேவியர் இருக்கு. நான் ஏன் இவ்வளவு வர்ஸ்டா பிஹேவ் பண்றேன்றது கூட உங்களுக்கு ஒரு சிந்தனையா இருக்கும். அது ஏன்னு காரணம் தெரியல அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய பிஹேவியருக்குள்ள போகுது. எந்த எண்ணம்னு நீங்க கண்டுபிடிச்சு மாத்தக்கூடிய திறமை இருந்தா நீங்க வந்து உங்களுடைய பிஹேவியர் வந்து தானா மாத்திக்கலாம். அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது எந்த தாட்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இங்க நிறைய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். புத்தி உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணும். சரி, இப்போ மெயினா வருவோமே. சரி, எல்லாம் ஓகேப்பா, எனக்கு புத்தி வருது, எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. எப்படி சந்தோஷம் இருக்குதோ சோகமும் இருக்கும் சார். சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில சோகமும் இருக்கும். ஆஹ் துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், கோபம் இருக்கும். எல்லாமே எமோஷன்ஸ் தான். அது வந்து உங்களுடைய தாட்டுக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். ஆனா வந்து எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? சந்தோஷமா இருக்கணும். நான் சேர்த்து வச்ச பணம், எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற? நான் சேர்த்து வச்சு நான் வாழ்க்கையில கடைசியா சந்தோஷமா இருப்பேன். ஒரு காலேஜ் பையன் ஒருத்தன் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். காலேஜ் முடிச்சுட்டு அப்பா ஃப்ரெண்டு வந்தாரு. என்னடா பண்ற? டிவி பார்த்துன்னு வேலைக்கெல்லாம் போலியா அப்படின்னு. இல்ல அங்கிள், நான் வேலைக்கு போய் என்ன பண்ண போறேன்? வேலைக்கு போனா என்னப்பா சம்பளம் வாங்குவேன். சம்பளம் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? சம்பளம் வாங்கினா சேர்த்து வைக்க போறேன். சேர்த்து வச்சு வீடு கட்ட போறேன். வீடு கட்டி இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கி சோஃபாவை போட்டு கால் மேல கால் போட்டு டிவி பார்க்கலாம் இல்ல அப்படின்னாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பையன் கேட்பான். நீ சம்பாரிச்சு நீ டிவி பார்த்தாதான் நீ பெரிய ஆளு. இன்னொருத்தர் சம்பாத்தியத்துல நீ டிவி பாக்குறேன்னா அது அப்பா சம்பாத்தியத்துல பாக்குறான். இப்போ என்ன பண்றான்? ஸோ இப்பவும் ஹாப்பினஸோட இருக்கான், அப்பவும் ஹாப்பினஸோட இருக்கான். ஒரு சேயிங் ஒண்ணு இருக்கு. இப்போ கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். இப்போ சந்தோஷமா இருந்தா நாளைக்கு கஷ்டப்படலாம். ஏன் சார் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இப்பவும் சந்தோஷமா இருந்து நாளைக்கும் சந்தோஷமா இருக்கிறது, நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்திலேயே எல்லா நேரத்திலயும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க எந்த ஒரு சிந்தனையும் திங்கிங்கே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஹியூமனோட ஃபண்டமெண்டலா உள்ளுக்குள்ள வந்து இறங்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியான ஒரு நிதானமான நேரத்துல எல்லாம் பாருங்களேன், ஹாப்பினஸ் வந்து உள்ளுக்குள்ள பூக்கும். அதனால தான் எந்த பிரச்சனை அப்படின்னாலும் இல்ல, அமைதியா இரு, காமா இரு, எதுக்குள்ளேயும் போவாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெடிஷனல் சேயிங் இருக்கு இல்லையா? எதை பத்தியும் யோசிக்காத, எதை பத்தியும் சிந்திக்காத அப்படின்னு. அந்த ஒரு எதை பத்தியும் யோசிக்காத, சிந்திக்காத ஒரு நிலையில போய் பாருங்களேன். நீங்க நான் சந்தோஷமா இருக்கிற இதை யோசிச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுதே சந்தோஷம் வந்து இருக்காது. அதுக்கு வேணா ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா? இங்க வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நாள், இன்னையிலிருந்து அடுத்த வருஷம் இதே தேதி, இன்னைக்கு 2026, 2027வது வருஷத்துல நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு அமௌண்ட், மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. எதெல்லாம் நீங்க மனசுல போட்டு வைக்கிறீங்களோ, உங்களோட தாட்ல போட்டு வைக்கிறீங்களோ அதை அப்படியே நடந்துட வச்சுக்கோங்க. அது வேற யாருக்கும் இல்லை, மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் மனுஷன் வந்து எங்கன்னா தொலைஞ்சு போனா கூகுள் மேப் பார்த்து தான் வருவான். புறா மாதிரி வந்து அட்ரஸ்க்கு வராது. ஆனா மனுஷனுக்கு தன்னை யோசிச்ச இடத்த அடையக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அது இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாமா உங்களுக்கு? அடுத்த வருஷம் இந்த நாள் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை, ஒரு ஃபிகரை உங்க மைண்ட்ல நினைச்சுக்க முடியுமா? நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு எஸ் அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா போதும்.
அடுத்த வருஷம் நான் இந்த ஒரு அமௌண்ட்டை சம்பாதிப்பேன். எஸ், எஸ், எஸ். ஓகே, சூப்பர். அடுத்த வருஷம் இந்த தேதியில நீங்க இதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு ஃபிகர் இருக்கும் உங்க மைண்ட்ல. ஓகே, இந்த ஃபிகரை வந்து திருப்பி யோசிக்கும் பொழுது எத்தனை பேருக்கு அந்த ஃபிகரை யோசிச்ச உடனே அந்த அமௌண்ட்டை திருப்பி யோசிக்கும் பொழுது எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? மீ 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 ஓகே, சரி. சார், நான் நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். மனுஷன் என்ன மனசுல போட்டாலும் கண்டிப்பா நடந்துரும். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் நீங்க உங்களோட பாட்டை நீங்க இவ்வளோண்டு வச்சுக்கிட்டீங்க? அப்படியே ஒரு 10 மடங்கு அதிகமா யோசிச்சுதான் வைங்களேன். கற்பனை தானே, காசா பணமா? அது ஒரு 10 மடங்கா யோசிங்களேன். உங்க மைண்ட்ல இருந்த ஒரு ஃபிகரை அடுத்த வருஷம் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத நினைச்சா நடக்கும் சார். அது எப்படி நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 10 மடங்கு அதிகமாக்கி நினைச்சு பாருங்க. நினைச்சிட்டீங்களா? இப்போ இப்போ கூட வருவோங்க கொஞ்ச நாள்ல. ஓகே, நீங்க நினைச்சிட்டீங்க. சூப்பர். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ரெண்டாவது யோசிக்க சொன்ன இல்லையா, 10 மடங்கு அதிகமா, அதை நினைக்கும் பொழுது எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருந்தது? ஓகே, வெங்கடேஷ் ஸ்ரீனிவாசனுக்கு இருந்தது. ஓகே, மீதி எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு செல்ஃப் டவுட் இருந்தது? ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தது, ஆனா அட என்னடா இது, என்னால முடியுமா? ஓகே, வெங்கடேஷ் ஸ்ரீனிவாசன் சார், சூப்பர். பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு இருக்கீங்க. எனக்கு எப்பவுமே அது எனக்கு ஹெல்ப்ஃபுல் திங்கிங்காக நினைப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் திங்கிங் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ நம்மளுடைய விஷயம், எண்ணம் இருக்கு இல்லையா, நாம தான் வந்து ஒரு விஷயத்தை அதிகப்படியா யோசிக்கும் பொழுது இது நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இதுக்கே நான் வந்து டப்பா டான்ஸ் ஆடுது இந்த சம்பளம் வாங்குறதுக்கு, நான் இதை சேர்த்து வைக்கிறதுக்கே இதுவரை. ஆனா 10 மடங்கு அப்படின்னும் போதே இது என்னால முடியுமா? இவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமா? அப்போ நான் இதுக்கு எவ்வளவு தூரம் ஓடணும், என்ன கஷ்டப்படணும் அப்படின்னு நம்மளே ஒரு செல்ஃப் டவுட் வந்துரும். நம்மளே நம்மளை யோசிச்சு அப்படியே தாழ்த்திக்கிட்டு விட்டுருவோம். ஆனா இதே இடத்த இதே ஒரு வேற ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் எல்லார்கிட்டயும் கேட்டிருக்கேன். உங்க காலம் முடியறதுக்கு, ஆயுசு காலம் முடியறதுக்கு 6 மாசம் தான் இருக்க போகுது. இந்த 6 மாசத்துக்குள்ள உங்களோட நீங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போற நாள் தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த சமயத்துல இந்த 6 மாசத்துல என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு உடனே அந்நேரத்துக்கு வரும் பாருங்க ஒரு ரஷ். 10 மடங்கு இல்ல 1000 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு. அதே எண்ணம் தான் அந்த ஃபீடு, அந்த பெர்செப்ஷனை கொஞ்சம் மாத்தி கொடுத்த உடனே அது ஒரு பெரிய ரஷ் கொடுக்குது. அப்போ செல்ஃப் டவுட் இதெல்லாம் இல்லை, அடிச்சு பிடிச்சி ஓடி அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடும். ஸோ யோசனை தான் வந்து நமக்கு வந்து சந்தோஷத்தையும் தருது, மற்ற ஃபீலிங்கும் தருது. அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நான் உங்களை 10 மடங்கு அதிகமாக யோசிக்க சொன்னேன். உங்களை நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு இல்லையா? நீங்களே உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டீங்க. சூப்பர். அப்போ அதுல இருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல தாட்டையே தூக்கி வெளியே போடுங்க. திங்கிங்கே வேண்டாம், திங்கிங்கே இல்லாத வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு நான் சொன்னாலும் அப்படி வாழ முடியாது சார். லைஃப் இருக்கு, நான் ஒன்றும் சாமியார் மாதிரி போக முடியாது அப்படின்னு. சரிங்க, இப்போ ஓவர் திங்கிங்கோடைய பேட்டர்னுக்கு வரும். ஓவர் திங்கிங் எதனால வருது அப்படின்னா, ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுல இருந்து வெளியே வர முடியாம அதே சிந்தனை வந்து நமக்குள்ள சிக்கி 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 சுத்தி 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 நம்மள வந்து அந்த நிலையிலேயே வந்து நிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ஓவர் திங்கிங். இது ஏன் எனக்கு மட்டும் நடந்தது? எனக்கு அன்னைக்கு அது வந்து நடக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. என்னோட மார்க் அன்னைக்கு ரேங்க் கம்மியா இருந்து நான் கொஞ்சம் கூட எடுத்திருந்தேன்னா நான் இன்னைக்கு வேற லெவல்ல இருந்திருப்பேனே. நீ இருக்கிற இன்னைக்கு ஒரு லெவல்ல இருக்க, ஆனா அதை பத்தி இல்லை. நான் வேற லெவல்ல இருந்திருக்க வேண்டிய ஆளு. நான் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு இதே கஷ்டமா இருக்கு. நான் அதுல இருந்திருந்தா பெரிய ஆளு. இன்னைக்கு நான் இங்க உட்காந்து நான் படாத பாடுபடுறேன். நான் ஆர்டிஓ ஆகியிருப்பேன், நான் பேங்க் மேனேஜரா இருக்கேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே நான் உன்னை பார்த்ததுக்கு பதிலாக நான் இன்னொரு இடத்துல போய் இருந்திருக்கலாமே. எவ்வளோ பேச்சு இருக்கு இல்லையா? இது மாதிரி வந்து பாஸ்ட்டை பத்தி அதிகமா வந்து யோசிச்சுட்டே வந்து சுழண்டுட்டு இருக்கிற இடத்தோட பேர் ரூமினேஷன். ஃபியூச்சரை பத்தி அதிகமா யோசிச்சுன்னு எனக்கு நாளைக்கு அது வேணும், நான் அது எப்படியாவது பண்ணணும், நான் எப்படியாவது அடையணும் அப்படின்னு பார்க்குற இடம் வந்து வரி. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ஓவர் திங்கிங்கான காரணம்.
இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு அதிகபட்சமா அந்த ஓவர் திங்கிங் வச்சு ஜெயிச்ச ஆளுங்கள நான் பார்த்ததே இல்லை. எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கரை ரொம்ப பிடிக்கும். சச்சின் டெண்டுல்கர் கையில பேட்டு பால் வந்தோடனே எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனா சச்சின் டெண்டுல்கருக்கு நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவரோட மேட்ச்ல வந்து நிறைய இந்த 90ஸ்லயே அவுட் ஆயிடுவார். 90 to 100ல வந்து அவுட் ஆயிடுவார். 90 வந்த உடனே அவரோட பேட்டிங் டிரைவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுவார். நான் செஞ்சுரி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவருக்குள்ள இருக்கும். அதனாலேயே வந்து அவர் 90, 94, 99 அப்படிங்கிற ரேஷியோ இருக்கும். ஆனா இதே வந்து அதுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தார் பாருங்க. 2 பால் தான் இருக்கும். 12 ரன் அடிக்கணும். மேட்ச் முடிஞ்சிருமோ வழக்கமா இந்த மாதிரி இதெல்லாம் மேட்ச் எல்லாம் அந்த காலத்துல பார்த்தோன்னே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போனவங்களாம் உண்டு. ஆனா இந்த மனுஷன் வந்தானே, ஆடா விடுப்பா 12 ரன் தானேப்பா 2 பால் இருக்குப்பா அடிச்சிருவான்பா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவன் வந்து செஞ்சுரி எல்லாம் போட மாட்டான். ஆனா கொடுத்த பால்ல என்ன பெர்ஃபார்ம் பண்ணமோ ஒரு இட்ட காட்டியிருப்பாரு தோனி. தனக்கு இது வேணும் இது அடையணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தன்னுடைய விளையாட்டுல ஈடுபட்டு வந்த உடனே அவரும் ஒரு டாப் பிளேயர் தான். அவரால் அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் இருந்தா. ஆனா இந்த இடத்துல நான் 100லாம் எடுக்க தேவையில்லை, எனக்கு கிடைச்ச ஒரு பால் போதும். இந்த ஒரு பாலுக்கு 6 ரன் நான் அடிக்கணும் அப்படின்ற கோல் கொடுத்தாலும் என்னால அடிச்சு அதோட மேக்சிமம் இட்டு காட்டியிருக்கு இல்லையா. இதுதான் வந்து அந்த சிந்தனை இல்லாம அந்த என்ன வேலை செய்யணுமோ அந்த செயல்பாடுகளை நோக்கி நகர்த்தின சிந்தனை வந்து அடையை கொடுத்த ஒரு உச்சம். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வந்து பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கலாஜிக்கல் டேர்ம்ல வந்து ரேஷனல் திங்கிங், இர்ரேஷனல் திங்கிங் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ரேஷனலா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்லணும்னா ஹெல்ப்ஃபுல் திங்கிங், அன்ஹெல்ப்ஃபுல் திங்கிங் அப்படின்னு நான் குறிப்பிடுறேன். எதெல்லாம் வந்து என்னுடைய முன்னேற்றத்துக்கும் என்னுடைய நடைமுறை சாத்தியங்களுக்கு எனக்கு வழிகாட்டக்கூடிய சிந்தனைகள் வருதோ அது எல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல் திங்கிங். எதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாம இருக்குது ஆனா அதை நான் எடுத்துட்டு வந்து நான் பேசிட்டு இருக்கேன்னா அது அன்ஹெல்ப்ஃபுல் திங்கிங். நான் முதல்ல அந்த அன்ஹெல்ப்ஃபுல் திங்கிங்ல இருந்து வெளியே வரணும். இங்க வந்து பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கிடையாது. அது உருவாக்கப்பட்டது. நெகட்டிவ் திங்கிங்கை மைண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திங்கிங்கே மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். எனக்கு உதவி செய்யக்கூடிய திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு டேர்முக்குள்ள இருந்தாலும் அது எனக்கு உதவி செய்யுது அப்படின்னா அந்த திங்கிங் நமக்கு அவசியமே. பயம் இருக்கணும், பயப்படக்கூடாது அப்படின்றதுல. ஏன் பயம் இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு ஒரு வழிகாட்டும், வழி நடத்தும். நாளைக்கு நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை போக்கும், பயத்தை பத்தின சிந்தனை. அதுக்கு நம்ம என்ன அடி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற கவனத்தை கொடுக்கும் பயத்தை பத்தின சிந்தனை. அந்த கவனத்தை நம்ம கவனிச்சோம்னா அந்த பயத்தை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கு பயம்தான் இருக்கும். முள்ளால தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த சிந்தனையோ அந்தந்த சிந்தனையை உள்ள வச்சாதான் அந்த ஃபீலிங்கு, அந்த எமோஷன், அந்த பிஹேவியர் தாட்ல இருந்து வெளியே வரும். சரிங்க. அதிகமா ஓவர் திங்கிங்ல இருக்கிறவங்களுக்கான அறி அறிகுறிகளை பார்த்துடலாமா? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அட ஓப்பா, ஏன்ப்பா இது இது இன்னைக்கு 20வது தடவை சொல்லிட்டடா அப்படின்னு. இல்ல இல்ல, இது வந்து நான் வந்து அன்னைக்கு அப்படி பண்ணியிருந்தா இப்படி இருக்குமே அப்படின்னு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து வரவே வராது. அந்த அந்த இந்த சைன்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா ஓவர் திங்கிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க இங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தா உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஆனா பயங்கர டயர்டாகும். ஐயோ! இப்போ உட்டா நான் 12, 13 மணி நேரம் அடிச்சு போட்ட மாரி தூங்கிடுவேன். அப்படின்ற மாரி ஒரு டயர்டா இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். பார்க்கறதுக்கு ஒண்ணுமே பண்ணிரும். என்ன பண்ணியிருப்பீங்க? உட்காந்து, உட்காந்து யோசிச்சு, 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 யோசிச்சு டயர்டா இருப்பீங்க. எத எதை எடுத்துக்கிட்டா, இது நடந்தா என்ன ஆகும்? பையன் வந்து வீட்ட விட்டு வெளிய போயிட்டான். ஐயோ! பைக் எடுத்துட்டு போயிட்டானே! இவனுக்கு என்ன ஆயிருக்குமோ? ஏதாயிருக்குமோ? எதையோ இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுமோ? அங்க ஒரு ஆக்சிடென்ட். அவன் பைக் எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு அவன் பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரப்போறான். நான் கற்பனையிலேயே ஐயோ! இந்த இடத்துல வண்டி இடிக்குமே, 4 மெயின் ரோட்ல போறானே, விழறானே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சிந்தனையில வந்து அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். ஆனா அது ஒரு பயம். ஊருக்குள்ளலாம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பயத்துல, அவங்க வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவ யோசிச்சு, 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 யோசிச்சு அவங்களுடைய செயல்பாடுகள அதை நோக்கி நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இத யோசனையினால தூங்க முடியாம தவிப்பாங்க. இது எல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்ககிட்ட ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் சைன் இருக்கு அப்படிங்கிற இதுல இருக்குன்னு அர்த்தம். சரி. இது எதனால வருது? எதனால ஓவர் திங்கிங் அதிகமாகுதுன்னா, ஒண்ணு வந்து நீட் ஃபார் கண்ட்ரோல். நான் ஒரு விஷயத்த செய்யணும், ரொம்ப சிறப்பா செய்யணும். அது வந்து
மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப கிளியராக செய்யணும், அதில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அது அந்த கிளாரிட்டி வர வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த வேலையை வந்து நகர்த்தாம போகும். இது வந்து நீட் ஃபார் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இன்னொன்று ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நான் இதில் தோத்துட்டா என்ன ஆயிடுவேன்? ஐயோ, நான் அது நடக்கவே இல்லை. 2 பேர் ரோட்ல சண்டை போடும்போது கூட பாருங்களேன், அப்படியே போயிட்டு 2 பேர் சண்டை போட்டு இவர் இந்த பக்கம் போயிடுவார், அவர் அந்த பக்கம் போயிடுவார். அப்படியே வரும்போது அப்படியே மைண்ட்ல வந்து தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து இவங்க அந்த ஒரு நிலையில ஃபெயிலே ஆக மாட்டாங்க. ஆனா இப்போ உட்காந்து ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன ஆகுது? எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுமே, எனக்கு அசிங்கமா போயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற இது வந்து இன்னொன்னு பெர்ஃபெக்ஷனிசம். நான் இதை பண்ணா இதை கரெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவுல உட்காந்துட்டு இதுக்கும் முதல்ல இந்த நீட் ஃபார் கண்ட்ரோலுக்கு ஒரு சின்ன லிங்க் இருக்கு, ஆனா சின்ன வித்தியாசமும் இருக்கு. நான் இதை செஞ்சா அதை கரெக்டா தான் செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு பண்ணுங்க சார். 80% தான் தெரியும்னா இறங்குங்க. 100% தெரிஞ்சுதான் இறங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 20% தான் தெரியும்னா 20% செய்ய ஆரம்பிங்க. அது வந்து நடக்க ஆரம்பிச்சோம். எப்பவுமே வந்து ஏதோ ஒரு சோகத்திலே இருப்பாங்க. பொதுவா வந்து இந்த லவ் பண்ற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க. லவ் கிடைக்கல, ஐயோ அப்படின்ட்டு ஒரு எமோஷனல் ஸ்டேஜ்லயே இருப்பாங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவங்க ரூமுக்குள்ள போவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்க கையில மொபைலை பிடிங்கிட்டா கூட அந்த லோ எமோஷனல் ப்ராசஸ்க்குள்ள போயிடுறாங்க. ஸோ இது வந்து அது ஒண்ணு ஒண்ணு நினைச்சு கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது இல்லை அப்படிங்கிற ரியாலிட்டியை ஏத்துக்க முடியாம அந்த கற்பனையில எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல எந்த விதமான பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு கவனமும் இல்லாம போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்துருவாங்க. ஒரு விஷயத்த வந்து அதிகமா யோசிச்சு யோசிச்சு நான் பழக்கப்பட்டேன் அப்படின்னும் போது அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. அதனால எந்த விஷயம் கொடுத்தாலும் நான் அதிகமா யோசிப்பேன் அப்படிங்கிறது ஹாபிச்சுவல் திங்கிங் ஃபேக்டர். நான் இதுல வந்து ரொம்ப சாதாரணமாலாம் பண்ண மாட்டேன். பண்ணா சூப்பரா தான் பண்ணுவேன். அதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணுமோ நான் சேர்த்து வச்சாதான் எந்த சூப்பரா இருக்கணும், எந்த சூப்பரா இருக்கணும், எந்த சூப்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத பண்ண முடியாம போறது எல்லாமே ரூட் காஸ். சரி, இப்போ இதோட ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நாம இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில டெக்னிக் எல்லாம் சொல்ல போறேன். அதுலதான் ஒண்ணு, உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்கு அப்படின்னா இதுல வந்து நிறைய வழிமுறைகள் இருக்கு. நான் இங்க ஒரு 2, 3 தான் உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. இதுல ஏதாவது 1, 2 தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இதை 1, 2 ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நீங்க தான் அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுல முதல் விஷயம், ஒரு 10 நிமிஷம் ஒரு பவுண்டரி ஒன்று கொடுத்துருங்க. நான் எனக்கு ஓவர் திங்கிங்னால நிறுத்த முடியல, ஆனா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஓவர் திங்க் பண்ணுங்க. 10 நிமிஷத்துல டிசிஷன் எடுக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க. 10 நிமிஷத்துல எதை பத்தி யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்துருங்க. இல்லாட்டி அந்த ஒரு விஷயத்தை தூக்கி ஓரமா வச்சு. இது ஒரு டெக்னிக். இன்னொன்னு, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்கிறத எழுதி வைக்க பழகிட்டோம் வச்சுக்கோங்களேன். இந்த மைண்டை வந்து திருப்பி திருப்பி போட்டு உழட்டிட்டு இருக்கிற விஷயம் வந்து வெளியே ஓடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா இல்லை. ஆனா வந்து இது எழுதி பழக்கப்படுத்துங்க. நீங்க யோசிக்கிறீங்க, எதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதை எழுதுங்க. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், அதுல எது என்ன ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கு, அது ஏன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கு, இதுல worst ஆச்சுன்னா என்ன. நான் என் பையன் வெளியே போறான், பைக்ல போறான், கீழே விழுந்துற போறான், அடிபட்டுற போகுது அப்படின்றீங்க. ஆனா இங்க இருந்துட்டு நான் யோசிக்கிறதால பையனை வந்து அடிபட்டதுன்னா என்னால உடனே ஹெல்ப் பண்ண முடியுமா? இதுக்கான பதில் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இது 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 இந்த கேள்விக்கான பதிலை நீங்க எழுதி வைங்க. எழுதி வச்சு பார்க்கும்போது உங்களுடைய திங்கிங் வந்து அளவுகள் வந்து குறையும். இதுக்கு வந்து தாட் டம்ப் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து வழக்கமா வந்து இந்த எண்ணம் மாத்தினா நம்ம பிஹேவியர் மாறும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த தாட் ஃபீலிங் பிஹேவியர் அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான் இது. சேலஞ்ச் த தாட். நீங்க எடுங்களேன், உங்களுடைய தாட்ல வந்து அது ஹெல்ப்ஃபுல் தாட்டா அன்ஹெல்ப்ஃபுல் தாட்டா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க யோசிக்கிறது உண்மையிலே நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்களா, இல்ல ஒரு அசம்ஷன்ல நீங்க பண்றீங்களா, இல்ல அது உண்மையா? நீங்களே சேலஞ்ச் பண்ணுங்க. நான் யோசிக்கிறது என்னோட அசம்ஷனா, இது நடந்திருக்கா, நடக்கலையா, இது இப்படிதான் நடக்கும்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இதே மாதிரி ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னா
அவனுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்? இதை யோசிச்சிங்க அப்படின்னாலே நீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து மனுஷன் வந்து எப்பவுமே வந்து இல்ல நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற பேட்டர்னை வந்து எப்படி நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனைக்கு நாம அவங்களா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்னு நம்மளுடைய பழைய நாட்கள்ல நம்ம கிடைச்ச அனுபவத்தை வச்சு அவரோட பிரச்சனைக்கு அங்க நின்று நம்மளோட அனுபவத்தை தான் அவருக்கு சொல்யூஷனா கொடுப்போம். அவருடைய பழைய நாட்களுடைய அனுபவத்தை எடுத்து அவருக்கான சொல்யூஷன் கொடுப்போமானா கிடையாது. இதுதான் வந்து அட்வைஸ். ஸோ அதனால நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஆக்சுவலா உங்க பிரச்சனைக்கு நீங்களே ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய தாட் ஒரு சேலஞ்ச் பண்றது. அடுத்தது முடிஞ்சதுன்னா இதுல எல்லாம் வந்து இந்த ஓவர் திங்கிங் இருக்கிறவங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள வரதெல்லாம் கஷ்டம் தான். ஆனா பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். ஏதாவது ஒரு உங்க யோசனைக்கு சம்பந்தமான ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஐட்டம் எடுங்க. அது ரொம்ப குட்டியா இருக்கட்டும். அந்த ஆக்ஷன் ஐட்டம் எடுத்து உடனே செய்யுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் செயல் எண்ணத்தை மாத்தும். நம்ம யோசிச்சுட்டே இருந்து செயல்படாம இருக்கிறத விட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஓகே, அது நம்மளோட எண்ணயத்தோடைய சிந்தனை வந்து அடுத்தடுத்த நகரும். உதாரணத்துக்கு நீங்க ராத்திரி நேரத்துல ஒரு பைக் ஓட்டு போறீங்க, கார் ஓட்டு போறீங்க. உங்களுடைய பைக் லைட்டோ கார் லைட்டோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வியூ கொடுக்கும். அதே மாதிரிதான் உங்க எண்ணம். நீங்க எங்க உழண்டுட்டு இருக்கீங்களோ அந்த லைட்டு இருக்கிற இடத்துல வியூ கொடுக்கும். அடுத்து வந்து அதனால வந்து அதை தாண்டி அடுத்து எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு 100 மீட்டர் தான் லைட்டு தெரியும். ஆனா நான் போகக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு 400 கிலோமீட்டர். நான் நகர்ந்தா எனக்கு அடுத்த 100 மீட்டர் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். நான் நகராம உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் நகராம தான் இருப்பேன். நான் நகர்ந்தா அந்த சின்ன 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் லைட்டு எனக்கு அடுத்த இடத்த கொடுக்கும். நான் அடுத்து என்ன செய்யணுமோ அந்த ஆக்ஷன்ல இறங்கிட்டேன்னா என்னுடைய அடுத்த 100 மீட்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்ற பார்வை மாறும். அந்த இடத்துல வந்து என்னோட யோசனை மாறும், என்னோட செயல் அதிகரிக்கும், நான் அடுத்த இடத்துக்கு நகரணும் அப்படிங்கிற எனக்கு எண்ணத்தை கொடுக்கும். இதை என்ன அடுத்த இடத்துக்கு நகர்த்தும். ஃபைனலா உங்களுக்கு வந்து கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு. நான் கிரவுண்டிங் டெக்னிக்கை இங்க நான் ஒரு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஆனா டைம் இருக்கு அப்படிங்கிறதால நான் சிம்பிளிஃபை பண்ணாம அது ஃபுல்லாவே சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்கறேன். 5, 4, 3, 2, 1. 1ல இருந்து 5 எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? Can I get an S? எல்லாருக்கும் தெரியும். எனக்கு 5ல இருந்து 1 என்ன தெரியும்? அதனால தான் நான் 5, 4, 3, 2, 1 சொன்னேன். சரி, இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ல நீங்க இந்த 5, 4, 3, 2, 1 நினைவில் வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீப் பிரீத் எடுங்க. ஒரு 4 செகண்டுக்கு இன்ஹேல் பண்ணுங்க. ஒரு 6 செகண்டுக்கு எக்ஸேல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரீத். இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும் பொழுது முதல் பிரீத்திங் செஷன் முடியும் பொழுது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 5 விஷயத்தை பாருங்க. உங்க பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்க. ரெண்டாவது, பார்க்க முடிஞ்சல என் பக்கத்துல வாட்டர் பாட்டில் இருக்கு, பென் இருக்கு, ஏசி ரிமோட் இருக்கு, ஒரு மொபைல் இருக்கு, பென் இருக்கு. ரைட், பார்த்துட்டேன் இல்லையா? அடுத்து வந்து ஒரு 4 விஷயம். ரெண்டாவது ஒரு 4 செகண்ட் பிரீத் எடுத்து ஒரு 6 செகண்ட் எக்ஸேல் பண்ணிட்டு 4 விஷயம் உங்களுக்கு என்ன சத்தம் உங்க பக்கத்துல இருந்து கேட்குது அப்படின்னு கேட்டுப்பாரு. பார்த்தீங்கல்ல, கேளுங்க. வேற என்ன நல்லா கவனிங்க. ஏதாவது 4 சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நான் ஒருத்தன் பேசுறேன், ஃபேன் சவுண்டு கேட்குதா? கூட ஒரு அமைதியிலையும் நிசத்தத்திலையும் வந்து ஒரு சத்தம் இருக்கு. இந்த தனிமையா அமைதியில போனீங்கன்னா கூட லைக் ஒரு சின்ன ஒரு மைன்யூட் சத்தம் கூட கேட்கும். இது 4 விஷயத்த உங்களால என்ன கேட்க முடியுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 4 செகண்ட் பிரீத் பண்ணுங்க. 6 செகண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. அடுத்து ஒரு 3 விஷயம். பார்க்கறது பார்த்துட்டீங்க, கேட்டுட்டீங்க. 3 விஷயம் எதை தொட முடியுமோ தொட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு 3 விஷயத்தை தொட்டு பாருங்க. அடுத்து மறுபடியும் ஒரு பிரீத் இன், ஒரு பிரீத் அவுட். இப்போ கேட்டாச்சு, பார்த்தாச்சு, தொட்டு பார்த்தாச்சு.
அதுல வந்து 2 விஷயம் உங்களால என்ன உணர முடியும். ஒண்ணு சுவை. இந்த அது வந்து ஃபைனலா இது. ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன சுவை தெரியுது அப்படிங்கிறது ஃபைனலு. 2 விஷயம் வந்து ஒண்ணு பார்க்கறது, கேட்டாச்சு, தொட்டு பார்த்தாச்சு. உங்க கற்பனையில என்ன விஷயம் வருது அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. இது மாரி ஒரு இந்த 5, 4, 3, 2, 1 அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த தாட்ல இருந்து நீங்க பக்கத்துல இருக்கிற ரியாலிட்டிக்கு வந்துருவீங்க. ஏதோ ஒரு சிந்தனை உங்கள வளர்த்துட்டு, இழுத்துட்டு போற இடத்த விட்டுட்டு, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய செயல்பாடு, நோக்குன சிந்தனை உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க அத வந்து அழகா ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி இத்தன டெக்னிக் சொன்னீங்க. ஆனாலும் என்னால வந்து இத நிறுத்த முடியல அப்படின்னா, தயவு செய்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலரோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஏன்னா, அவங்களால மட்டும் தான் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு பொருத்தமான தீர்வ அவங்க சொல்லவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா, அவங்க என்னைக்குமே எந்த கவுன்சிலரும், அவங்க யாருமே உங்களுக்கு தீர்வோ, அட்வைஸோ குடுத்ததில்ல. உங்கள நல்லபடியா கவனிச்சு, உங்களுக்கு எது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைய நீங்க ஏதோ ஒரு பிளாக்ல இருப்பீங்க. அந்த பிளாக்க ரிமூவ் பண்ணி, உங்களுக்கு உங்களுடைய தேவை இதுதான். இதுக்கு என்னோட சொல்யூஷன் இதுதான்னு உங்களையே ஐடென்டிஃபை பண்ண வச்சு, அவங்க அதிலிருந்து வெளிய கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத ரொம்ப சாதாரணமா விட்டுறாதீங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ஓவர் திங்கிங் தான். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன்னு எங்கெங்கேயோ எடுத்துட்டு போகும். அதனால அத ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. முடிஞ்சதுன்னா நீங்களே வெளிய வாங்க. இல்ல நீங்க எப்படி வெளிய வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு நல்ல கவுன்சிலர் சப்போர்ட்ட எடுத்துக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.